முக்கியமான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க பேரையும் கொடுத்து படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க பேர் மகிழினி. குட்டி பாப்பா. ஆக்சுவலாக கதையில் இருந்தது பையன், கதைப்படி இருந்தது பையன் பையன் அவள் வந்ததுனால தான் அது பெண் குழந்தை மாறிடுச்சு. இந்த படத்தில் பெரிய சர்ப்ரைஸ்னால் மகிழினிக்கு ஒரு டயலாக் எழுதி மகிழினி அந்த டயலாகை பேசி அது டப்பிங்னு எடுத்துருக்கோம். நடுவில் அது டயலாக் அவங்களே எழுதிக்கிட்டாங்க. அவங்க பேசுறது தான் டயலாக். நான் டயலாக்லாம் எழுத முடியாது. அதுக்கு டப்பிங் நடந்த கதைலாம் செம்ம. ஒரு சீனில் வந்து நித்யா பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு நித்யா ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பாப்பாவுக்கு வந்தோன்னு ஒட்டிப்பாங்க. நித்யா கூடயும் தீபாக்கா கூடயும் நல்லா ஒட்டிப்பாங்க. அவங்கள பயமுறுத்துறது தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட நிஜ அப்பா கிட்ட போனோன்னா என்கிட்ட வரியா அப்படின்னு கேட்டோன்னா பயந்து திரும்பி அவங்ககிட்டே போயிடுவாங்க. நான் தூக்கிக்கிறேன்னா பயந்து அவங்ககிட்டே போயிடுவா. ஸோ ஒரு சீனில் வந்து நித்யா வந்து ஒரு விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் கான்வர்சேஷன் பேச ஆரம்பிச்சிருவாங்க திடீர்னு. அது ரொம்ப அழகாக ஆக்சுவலாக ஷூட் நடுவில் ஷி வாஸ் க்ரோயிங் அப். நம்ம ஒரு 2-3 months ஆச்சு. அப்போ அவள் சடனாக பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ பசங்க அந்த ஜஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும்ல, ஸோ நான் பேசும்போது அவள் வந்து என் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்துட்டு அதே அவள் ரிப்பீட் பண்ணுறா. ஸோ அவன் ஏன் ரிப்பீட் பண்ணல, ஏன் அவளும் பேசுகிறா. ஸோ அவளோட பேர் எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம். மகிழினி பேர் நல்லா இருந்தது. அவங்க அப்பா அம்மா ஆக்சுவலாக அது வேற ஒன்று இருக்கும். அவங்க அப்பா கூடயே இருப்பார். ஒரு ஷார்ட்டுக்கு போன ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன ஆச்சுன்னா அவள் அடாப்ட் ஆகிட்டான். ஓகே, ஷார்ட் வரைக்கும் தான் இவனுங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் என்ன பிரிப்பாங்க இல்லையா. ஷார்ட் முடிச்சு அது ஷார்ட் வரைக்கும் பக்கத்தில் இருப்பார், கொடுத்துருவாரு. ஆக்ஷன் சொன்னா தாங்க நடிப்பா. அது வரைக்கும் அவனு பண்ணிகிட்டே இருப்பா. ஆனால் அவன் பண்ணிடுவா. ஷார்ட் முடிஞ்ச உடனே அப்பான்னா சிரிச்சிடுவா. அவங்க அப்பா பார்த்துனா சிரிச்சிடுவா. ஆனால் அவளுக்கு ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சு போச்சு, அந்த ஷார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிமிஷம் 30 seconds மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 நாளைக்கு வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும், அந்த ரோஹன் கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும். ஓகே, அவளுக்கு நித்யா தீபாக்கானா அவளுக்கு கம்ஃபர்ட்.